31 இருந்து 24 வரைக்கும் வரும். பாருங்க இந்த 31 வந்து எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன். ஏண்டா இந்த பேப்பர் சம்பந்தமான எல்லா விஷயமும் சொல்லுவேன். 31 வந்து ஒரு டியூஸ்டே வந்து ஆரம்பமாகி 24 ஒரு ஃப்ரைடே வந்து முடியும். இடையில உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி 3 புதன்கிழமை வரும். இந்த வடிவா குறிச்சு கொள்ளுங்க. 3 புதன்கிழமை வரும். 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி 3 புதன்கிழமை வரும். இந்த 3 புதன்கிழமையில வினாத்தாள் 1 பரீட்சை. இதுல வந்து 8ஆம் தேதி வினாத்தாள் 2 பரீட்சை. இதுல வந்து பார்த்தோம்னா வினாத்தாள் 3 பரீட்சை. இது ஓகேயா உங்களுக்கு? இதையும் பாருங்க. ரைட். இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் விளங்குதானே? உங்களுக்காக நான் கொஞ்சம் கூட மினக்கட போறேன். இதை பாருங்க, ஒருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. 31 நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். வார செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிக்க 1ஆம் தேதி எப்படி வினா வரப்போதுன்ற விடயத்தை எல்லாம் நான் சொல்ல போறேன். 1ஆம் தேதி வினா பேப்பர் நாங்க எப்படி செய்ய போறோம்னு சொன்னால், ஆன்லைன்ல செய்யறது கஷ்டம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு அந்த எம்சிக்கு வினாக்கிறண்டா பிரச்சனை இல்லை. நீங்க ஒருக்கா யோசிங்க, சொல்லுங்க எனக்கு. நீங்கள் புதன்கிழமை 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் எந்த ஒரு பக்கச்சாரும் இல்லாமல் வீட்டுல இருந்து எக்ஸாம் செய்ய முடியுமா டைமுக்கு? நீங்க சொல்லுங்க. அது உங்களுக்கு சாத்தியமானு கேக்குறேன். ஏன்னா சாத்தியமானா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப நாங்க அதை செய்வோம். ஏன்னா இதுல வந்து என்னன்னா நீங்க டைமுக்கு செய்து பழகணும்ன்றதான் என்னுடைய ஆசை. பிளசரி என்பது வேற விஷயம். அது நாங்க பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளசரி என்பது வேற, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இந்த வினாத்தாள் எல்லாம் குறியுங்க. வினாத்தாள் 1 வந்து பரீட்சை வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் பரீட்சை. இப்ப நீங்க அடுத்த மாதம் நாளைக்கு இல்ல, இன்றையோட கிளாஸ் முடியுதான் இந்த மாத கிளாஸ் 31, அதாவது வந்து மார்ச் 31 அடுத்த மாதத்துக்குரிய கிளாஸ் வாங்குது. ஏப்ரல் மாதத்துக்குரிய கிளாஸ் வாங்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 8 கிளாஸ் கிட்ட வரும். 24ஆம் தேதி வரைக்கும் சொன்னா ஒரு 8 கிளாஸ் வரும். ஆனா இடையில 3 எக்ஸாம் இருக்குது. அதுக்கும் கிளாஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அது 3 எக்ஸ்ட்ரா வருது. அது எக்ஸாம் சொல்ற படங்க டீச்சர்ஸ் மேல. ஏன்னா அப்ப கிட்டத்தட்ட நீங்க என்னோட 11 கிளாஸ் வந்து மினாக்கட போறீங்க. இது உங்களுக்காக தான் நான் இந்த செட்டப்பை செய்கிறேன். ஏன்னு சொன்னா இது வந்து நீங்கள் அந்த டைம்ல செய்து பழகுது. இது உங்களுக்கு சிக்கல் ஒன்றும் இல்லை தானே. வேற வகுப்புகள் இருந்தாலும் கட் பண்ணி செய்யறது உங்கள்ட்ட கட்டித்தனம். அது விரும்பினாக செய்யுங்க, விருப்பமில்லா செய்யுங்க, அதை விடுங்க. நான் அதுல தலையிட மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதுல நீங்க செய்தா உங்களுக்கு கொஞ்சம் நன்மையா இருக்கும் என்று நினைக்கிறேன். முழுக்க புது பேப்பர், முழுக்க 2024, 25 பேப்பர் வந்து போட்டிருக்கேன். 2021, 22, 23, 24, 25 பேப்பர் எல்லாமே போட்டிருக்கேன். கேள்வி எல்லாம் செட் பண்ணப்பட்டிருக்குது. 3 பேப்பரா உருவாக்குறேன். 3ம் 1.5 மணி நேரம் பேப்பர். ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து நீங்க இந்த 3 பேப்பரையும் வந்து 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்து பாக்குறீங்க. நீங்க சரியா உங்களோட வீட்டை வந்து டைம் எடுத்து அறைய பூட்டி போட்டு, தூக்கு போடுற இல்ல, அறைய பூட்டி போட்டு, பிள்ளை குட்டி பிரச்சனை இருக்கும், புருஷன் பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி அறைய பூட்டி போட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் சரியா 7 மணிக்கு லிங்க் வராது, பேப்பர் மட்டும் வரும். 6:55க்கு பேப்பர் வரும். 6:55க்கு பேப்பர் வரும். அப்ப 6:55க்கு வந்து பேப்பர் வரும். நீங்கள் வந்து 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் செய்யுங்க. சரிதானே? பிறகு நாங்க இந்த 1ஆம் தேதின்னு சொன்னா பிறகு வந்து என்ன உங்களுக்கு ஒரு இந்த 1ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சா பிறகு 3ம் அங்கால என்ன ஒரு 7ம் வரும். 3, 7 செவ்வாயும் வெள்ளியும் நான் செமினார் செய்வேன். 3, 7 செவ்வாய் வெள்ளி செமினார் வரும். பிறகு இது முடிஞ்சா பிறகு என்ன வரும்? 9 அங்க 14, 9, 14 செவ்வாய் வெள்ளி செமினார் வரும். அந்த பேப்பர் இது இந்த பேப்பர் இங்க 2 நாள் நடக்கும். இந்த பேப்பருடைய மீட்டல் செவ்வாய் வெள்ளி நடக்கும். 3ஆம் தேதி 7ஆம் தேதி. சரிதானே? ஓகே தானே? மற்றது 8ஆம் தேதி நடைபெறுகின்ற வினாத்தாள் 2 பேப்பர் எப்ப நடக்கும்? 9, 14. 9 என்று சொல்லப்படுகின்ற வெள்ளியும் 14 என்று சொல்லப்படுற செவ்வாயும் நடக்கும். பிறகு 15ஆம் தேதி நடக்கின்ற வினாத்தாள் 3 தானே, அது வந்து பார்த்தோம்னா 15 இல்ல 15 நடந்ததுன்னா 17 என்று சொல்லப்படுற வெள்ளியும் 17 என்று சொல்லப்படுற வெள்ளியும் அதே மாதிரி 21 செவ்வாய் 21 செவ்வாய் நடக்கும். நடந்தா பிறகு 24 ஒரு ஃபைனல் நடக்கும். 24 வெள்ளி வந்து ஒரு ஃபைனல் நடக்கும். அப்ப உங்களுக்கு 31 ஒரு அறிமுகம் நடக்கும். 31 ஒரு அறிமுகம். அதெல்லாம் முழுக்க சொல்லுவேன். இதுவரைக்கும் சொல்லப்படாத விடயங்கள் எல்லாமே சொல்லுவேன்.
சில அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிழையான முறைகளும் சிலர் சொல்லுவேன். அதாவது வந்து ஒரு நேர்வழி அல்லாத முறை, ஒரு பிழையான முறையா அந்த பிழையான முறையும் சொல்லுவேன். இதுல இந்த அறிமுகத்துல சொல்லுவேன். அது பெரிய விஷயம் இல்லை. அது 2 நிமிஷம் வேலையா. ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா தெரியலையா சார்? என்ன சார்? ஏப்ரல் 3, ஏப்ரல் 7, ஏப்ரல் 11, 18, 21, 24 தான் போட்டிருக்கு. ஓம் சார் அப்படித்தான் வரும். இதுல வந்து 31 ஸ்டார்ட் பண்ணுங்க சார். 24 முடியும். 31 ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் 24 முடியும். இது ஆரம்பம், இது முடிவு. இடையில வந்து 1, 8, 15 எக்ஸாம் சார். ஒவ்வொரு புதனும் எக்ஸாம். பிறகு ஒவ்வொரு செவ்வாயும் அதுக்கு இடையில வருகின்ற ஒவ்வொரு செவ்வாயும் வெளியும் 3 பேப்பரும் ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளியும் வந்து முடியும். பிறகு கடைசி வெள்ளியில வந்து 24 வெள்ளியில நாங்கள் எல்லாத்தையும் டோட்டலா கதைப்போம். சரியா விளங்குதா சார்? இடையில கண்டுக்கிற டேட் வந்து எங்களுக்கு 3, 7, 11, 18, 21. சில சார் என்னன்னு சொன்னா அந்த 14ஆம் தேதி வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இதொண்டு வருதல்ல, நியூ இயர் வருதல்ல. ஓகே ஓகே. அந்த அந்த நியூ இயர் சிலது வந்து உங்களுக்கு இந்த 24 சிலது அலங்கரிக்கும். அதான் போட ரைட். ஓகே, நல்ல விஷயமோ. 14 நாங்க ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். இப்படி சில விட 14 என்பது சில வழியா நியூ இயர் இல்லை, நானும் மறந்து போறேன். இப்ப நியூ இயர் என்பது வழியால அது சில வழியா இந்த 24ல செல்வாக்கு செலுத்துமா. ரைட், அதுக்கு தான் இந்த 24 வச்சுக்கிறோம். ரைட், ஓகே, அது நல்ல விஷயம். ஆனா எக்ஸாம் இதுதான் 1, 8, 15. சில வழிகளை வந்து இப்ப 3வது பேப்பர் செய்யறதுக்கு முன்னம் 2வது பேப்பர் முடியாட்டிலும் பரவாயில்லை, 3வது பேப்பரை செய்வோம், எக்ஸாமை செய்வோம். பிறகு என்ன டைம் உள்ள நேரம் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கும். ஓகே தானே? இதுல உங்களுக்கு சிக்கல் ஒன்றும் இல்லை தானே? ரைட். இல்ல சார், இல்ல. ரைட். அப்ப இது வந்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். எல்லாம் புது பேப்பர் தான், கொஞ்சம் கடினமான பேப்பராம் இருக்கலாம். எல்லா துறை சார்ந்த பேப்பரும் வரும். மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையும் அதுல வந்து செல்வாக்கு செலுத்தும். பரவாயில்லை, நாங்கள் செய்து கொள்வோம். நாங்கள் அதுல கொஞ்சம் மார்க்ஸையும் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மார்க்கிங் ஸ்கீம் எல்லா விஷயம் வந்து எல்லாமே கதைப்பேன். எல்லாமே வந்து ஃபுல் கிளியராக கதைப்பேன். ரைட், ஓகே. சரிதானே சார்? சார் டீச்சராக ஓகே தானே? அப்ப நாங்க போமா கேள்விக்கு. நாங்கள் கேள்வியை செய்யலாம் நினைக்கிறேன். ரைட், சரி. பாருங்க, இலங்கையில வந்து 1900 ஆம் ஆண்டில வந்து இந்த 1900 என்றது அந்த 1900 ஆண்டளவில் வந்து 70% எனவும் 2020 வந்து 49% எனவும் 2005 20% எனவும் இயற்கையான காட்டுப்போர்வையினுடைய அளவு. இப்ப காட்டுப்போர்வை என்றான காடுண்டான உண்டு தானே என்ன? இப்ப காட்டுப்போர்வையினுடைய அளவு குறைவடைந்துள்ளது. அப்ப காட்டினுடைய அடர்த்தி அல்லது காட்டினுடைய வளம் என்பது என்ன செய்யுதுன்னு சொன்னால் படிப்படியாக குறைவடையுது. இதற்கான காரணம் சட்டவிரோத முறையில் மரங்கள் வெட்டுதல், அது ஒரு காரணமாக இருக்குது. குடியிருப்புகளை அமைத்தல், அது ஒரு காரணமாக இருக்குது. மற்றும் சேனை பயிற்சிகை, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்ப இந்த 3 காரணங்களும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த காட்டு போர்வையினுடைய அளவு குறைவடைவதற்கான காரணங்களாக இருக்கு. இந்த 3 காரணங்களும் வந்து யாரால செய்யப்படுதுன்னு சொன்னால் மனிதனுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம். ரைட். எனவே அப்ப இப்படி என்ன காட்டு போர்வையினுடைய அளவு அல்லது காட்டினுடைய வளம் வந்து குறைவடைகிறதுக்கு, காடு குறைவடைந்து போறதுக்கு மனிதனுடைய செயற்பாடுகள் காரணம் என்ற ஒரு தொகை சொல்லை நாங்கள் எடுக்கலாம். என்றால் சட்டவிரோதமான முறையில வந்து மரங்களை வெட்டுறது மனிதனுடைய வேலை தானே.